Hello friends, welcome to Mohitha's knowledge. இந்த வீடியோல ஃபோன் நோட்பேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ அதுக்காக ஒரு unrolled பேப்பர் ஏதாவது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. A4 ஷீட் இருக்கும், அதை எடுத்துட்டு பாதியா மடிச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா அதே மறுபடியும் பாதியா மடிச்சுக்கோங்க. அப்புறம் அதே பாதியா மடிச்சிட்டு நீங்க வந்து ரெக்டாங்கிள் மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா எல்லா கார்னர்ஸ்லயும் இந்த மாதிரி கர்வா வந்து டிரா பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபோன் மாதிரி கொஞ்சம் பார்க்கிறதுக்கு இன்னும் வந்து அழகா இருக்கும். அதுக்கு அப்புறமா நம்ம லைன் போட்டுக்கோங்க. அது கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப் கிளிப் இருக்கும்ல, அது நீங்கள் குத்திக்கலாம். இது மாதிரி துணிக்காய போடுறதுக்கு அந்த கிளிப் இருக்கும்ல, அதை நீங்கள் குத்திட்டு பண்ணுறப்ப கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்து பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. பேப்பர் பதிலாக நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்று சேர்த்து ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் அந்த கிளிப் குத்திருக்கோம்ல, அதுக்கு வந்து எதிர் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு ஒட்டிக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக ஃபெவிகாலோ இல்லை ஏதாவது ஒரு க்ளூ உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு க்ளூ வச்சுட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து உள்ளே வந்து மேலே வந்து ஒட்டிட்டோம். உள்ளே இருக்கிறதுலாம் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அது எல்லாமே இது மாதிரி பிரிஞ்சு வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஒட்டிக்க போகிறோம். அதெல்லாம் பிரிஞ்சு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபெவிகால் உங்ககிட்ட இருக்க கம்மை வச்சு அந்த லாஸ்ட் இருக்கோம்ல நடுவில், இது ரெண்டுத்தையுமே ஒட்டிருக்கோம். அது நடுவில் வந்து அங்கே மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒன்று ஓட்டிட்டு பிறகு அடுத்து ஒன்று அங்கே மட்டும்தான் நம்ம கம் அப்ளை பண்ணணும். அதாவது எடுக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு அழகான ஒரு நோட் பேடு மாதிரி ரெடி பண்ணுறோம்ல, அதான். அதுக்கப்புறமா ஃபோன் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உள்ளே இருக்க மாதிரி ஒயிட் கலர் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் வெயிலெலாம் இந்த மாதிரி வந்து பர்பிள் கலர் இருக்கோம்ல, வயலட் கலர் இருக்க மாதிரி ஃபோன் மாதிரி வரைச்சிக்கோங்க. இது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து கேமரா, இது ஃபேஸ்புக், இது யூடியூப், இது ஃபோன், இது மெசேஜ், இது கேலரி. அப்புறமா வந்து ஃபோன் நோட் பேட் எழுதிருக்கேன். அப்புறமா சில டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபோன் எப்படிலாம் இருக்குமோ. இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த இடத்த கீழே வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக சைட்லேயுமே வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து லைட்டாக அந்த ஸ்கெட்சோட இது இருந்துச்சு, அதனால தான் கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் தூக்கி எரிஞ்சிடலாம். இப்போ மீதி இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போகிறோம்னா ஃபோன் அப்படின்னு பண்ணிக்க போகிறோம். ஃபோனோட லோகோ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். நம்ம டயல் பேட் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதை தான் வந்து இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்க போகிறேன். இங்கே கீழே நடுவில் 0 போட்டு அந்த சைடில் ஹேஷ்டேக்கும் அந்த சைடில் அந்த சிம்பிளும் ஸ்டார் சிம்பிளும் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோன் மாதிரி இருக்கும். ஓகேவா? பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல, சும்மா நீங்கள் விளையாடலாம். அதுக்கு தான். அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிற மீதியில் சைடில் நோட்ஸ் ஏதாவது நீங்கள் எழுதிக்கலாம். அது அழகான ஒரு நோட் பேடை எழுதிக்கலாம். நான் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். பக்கத்தில் இருக்கிற பெல்லு வந்து வரைஞ்சிட்டு இந்த ரிங் மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். அப்புறமா லைக் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷேர் எழுதியிருக்கேன். அப்புறம் கமெண்ட் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து சும்மா நம்ம நம்பர்லாம் போட்டுட்டு கால் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி நம்ம விளையாடிக்கலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்க, அது வந்து கூடயே வந்து கையிலே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பாதியாக வந்து மடிச்சுட்டு கையிலே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதாவது ஃபோனு இல்லை இம்பார்ட்டண்டான ஒரு சில மெசேஜெலாம் வந்து இதில் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நார்மலான மினி நோட் வாங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி குட்டி நோட்டு இல்லாமல் அந்த மாதிரி நோட் பேட் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளே வந்து வீட்டிலே வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். விளையாடிட்டு அப்படியே வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை இதில் நோட் பண்ணி வச்சுக்குவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோன் நோட் பேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒப்பீனியன் டவுட் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இதே போல் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட் ஐடியாஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.